யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கதை நமக்கு ஒரு பெரிய பாடம் கூறுகிறது. நைனபா நகர மக்களை அல்லாவை மட்டும் வணங்குமாறு அழைத்த போதும் அவர்கள் கேட்கவில்லை. மனவேதனையுடன் அவர் நகரை விட்டு வெளியேறினார். கடலின் நடுவில் கப்பலில் புயல் எழுந்தது. இறுதியில் அவர் கடலில் குதித்தார். அப்போது அல்லாவின் கட்டளையால் ஒரு பெரிய மீன் அவரை விழுங்கியது. கடலின் இருள், இரவின் இருள், மீனின் வயிற்றின் இருள், அந்த மூன்று இருட்டுகளின் நடுவில் கூட அவர் நம்பிக்கையை இழக்கவில்லை. அவர் கைகளை உயர்த்தி லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன் என்று அல்லாவை வேண்டினார். அந்த உண்மையான தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவரை மீட்டான். மீன் அவரை கரையில் வெளியே துப்பியது. அல்லாஹ் அவருக்கு நிழலும் பாதுகாப்பும் கொடுத்தான். அதனால் அவர் ஓய்வெடுத்து மீண்டும் சக்தி பெற்றார். பின்னர் யூனுஸ் அவர்கள் மீண்டும் அந்த மக்களிடம் திரும்பி அவர்களை நல்ல வழியில் நடத்தினார். இந்த வரலாறு நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்பிக்கிறது. மனிதன் எவ்வளவு ஆழ்ந்த இருளிலும் சிக்கினாலும் உண்மையான மனதுடன் அல்லாவை அழைத்தால் அவர் கருணை நிச்சயமாக வரும். சுபஹானல்லாஹ். நீங்களும் கமெண்டில் சுபஹானல்லாஹ் என்று டைப் செய்யவும்.